கிளாண்டஸ் நோய் தொற்று பாதிப்பின் காரணமாக சுற்றுலா தலங்களில் குதிரை சவாரிக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்கிட கேட்கலாம். முனாஃப், கிளாண்டஸ் நோய் தொற்று பாதிப்பின் காரணமாக சுற்றுலா தலங்களில் குதிரை சவாரிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? கிளாண்டஸ் நோய் தொற்று காரணமாக குதிரைக்கு ஏற்படக்கூடிய கிளாண்டஸ் நோய் தொற்று காரணமாக குதிரை சவாரி மேற்கொள்பவர்களுக்கு கட்டுப்பாடானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக கடற்கரை பகுதிகள், ஊட்டி, கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களில் குதிரை சவாரிகளுக்கு கட்டுப்பாடானது விதிக்கப்பட்டிருக்கிறது. முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி குதிரை சவாரி மேற்கொள்ள தமிழ்நாடு கால்நடை மற்றும் பராமரிப்புத்துறை உத்தரவானது வழங்கியிருக்கிறது. சென்னையில் குதிரைக்கு கிளாண்டஸ் நோய் தொற்று பரவல் எதிரொலி காரணமாக குதிரை சவாரிக்கு பயன்படுத்தக்கூடிய குதிரைகள் உடல்நல குறைவாக உள்ள குதிரைகளை பயன்படுத்த வேண்டாம் என எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குதிரைக்கு காய்ச்சல், இரும்பல், மூக்கில் சளி வடித்தல், தோல் புண்கள், சுவாச கோளாறு போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் குதிரை சவாரி மேற்கொள்ளக்கூடாது என தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறையினர் குதிரை உரிமையாளர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். மேலும் குதிரைகளின் தேவைக்கேற்ற அந்த தேவையில்லாமல் போக்குவரத்தை தவிர்க்கவும், நோயற்ற குதிரைகளை தனிமைப்படுத்தவும், குதிரை இருப்பிடங்கள் மற்றும் உபகரணங்களை முறையாக சுத்தம் செய்து கிருமி நாசினி பயன்படுத்தவும் உத்தரவானது வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் கிளாண்டஸ் தொற்று உறுதி செய்யப்பட்ட குதிரை உயிரிழந்தது காரணமாக சென்னை உள்ளிட்ட பல கடற்கரையில் குதிரை சவாரி ஈடுபடுவர்களுக்கு கட்டுப்பாடானது விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களிலும் குதிரை சவாரியில் ஈடுபடுபவர்கள் முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி அந்த குதிரை சவாரிகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு கால்நடை மற்றும் பராமரிப்பு துறையினர் குதிரை உரிமையாளர்களுக்கு அறிவுரையானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த குதிரை சவாரி மேற்கொள்பவர்கள் இந்த கடற்கரை பகுதிகளில், ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்கள்ல, சுற்றுலா தலங்கள்ல முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி குதிரை சவாரி மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு கால்நடை மற்றும் பராமரிப்பு துறையினர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். சென்னையில் குதிரைக்கு கிளாண்டஸ் பாக்டீரியா பரவல் எதிரொலி காரணமாக குதிரை சவாரிக்கு பயன்படுத்தக்கூடிய குதிரைகள் உடல்நல குறைவு இல்லாமல் பயன்படுத்த வேண்டும் என எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.